முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஏன் உங்களை மன்னிக்கணும்? நீங்க தான் எந்த தப்பு பண்ணலையே. அதுவும் இல்லாம எனக்கு ஆர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க தாராள மனசு, அப்போ நீங்க எங்களை டேக் கேர் பண்ண விதம், எல்லாத்துக்கும் மேல மத்தவங்க கிட்ட எப்போ அன்பா பழகிற குணம் இருக்கு. ஐ ரியலி லைக் இட். உங்க பொண்ண ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தப்பவே நான் விழுந்துட்டேன். செகண்ட் டைம் நான் வீட்டுக்கு வந்திருந்தப்போ உங்க கையால செஞ்சிருந்த சாப்பாடு, அப்படி ஒரு சாப்பாட நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அவங்களோட அழகு, அறிவு, அடக்கம் எல்லாமே என்ன ஏதோ பண்ணிடுச்சு. அதான் அவங்கள பார்க்க நானே நேர்ல கிளம்பி வந்துட்டேன். ஆமாங்க, ஆர்த்தி தான் என்னோட ட்ரீம் கேர்ள். எனக்கு வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைச்சிருந்தேனோ டிட்டோவா அப்படியே ஆர்த்தி இருக்க. அண்ட் ஆர்த்தியா மனைவியா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்குமே ஆசைப்படாத எனக்கு எல்லாமே இப்படி ஆர்த்தி ரூபத்துல கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. அப்படியா? அப்படியா தம்பி சொல்றீங்க? உங்களுக்கு ஆர்த்தியா அவ்வளவு பிடிச்சிருக்கா? நீங்க எங்களுக்கு மருமகனா கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். முக்கியமா இதுல ஆர்த்தி தான் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி. உண்மையா சொல்லணும்னா இப்படி ஒரு குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்க ஆசைப்பட்ட எங்க அம்மாவோட மனசுதான் இது அத்தனைக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. நீங்க எங்களை யாருன்னே தெரியாம எவ்வளவு அன்பா பாசமா உரிமையோட பழகுனீங்க. இருக்கட்டும். அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையை முதலே சொல்லியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஐயோ, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆண்டி, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டோம். அது வரைக்கும் நாம வெளியே இருக்கலாமா? போலாம் தம்பி, வாங்க போலாம். சார், காஃபி. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.